ஹாய் செல்லக்குட்டீஸ், இன்னைக்கு ஒரு தாய் மூவி தான் பார்க்க போகிறோம். ஐ ஹோப் கண்டிப்பாக இந்த மூவி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஹீரோயினோட வாய்ஸ் இன்ட்ரோவில் தான் ஆரம்பிக்குது. காதல்ன்றது பஸ்ஸு மாதிரி, அதாவது எனக்கு எப்படி பஸ்ஸு கிடைக்காதோ அந்த மாதிரி தான் அது வந்துட்டு நம்ம பின்னாடி நிறைய பேர் சுற்றினாலும் ஆனால் நமக்கு அவங்கள பிடிக்காது. ஆனால் நமக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க நம்ம பின்னாடி சுற்ற மாட்டாங்க. அதுதான் மித்து. அந்த மாதிரி தான் எனக்கு தேவையான பஸ்ஸு வராது, ஆனால் வந்துட்டு எனக்கு தேவையில்லாத பஸ் தான் நிறைய வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஹீரோயின் அப்போ அவங்களுடைய ஸ்கூலில் ஹை ஸ்கூலில் நடந்ததை காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஒரு பையனை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த பையன்கிட்ட போயிட்டு அன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் வேற ஒரு பொண்ணு வந்து அந்த பையன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி அவங்க ரெண்டு பேருமே கமிட் ஆகிடுறாங்க. இதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு மனசே உடஞ்சி போயிடுறாங்க. அதாவது ஹீரோயின் ஹை ஸ்கூல் முடித்தோடனே அவனை வந்துட்டு லவ் பண்ணலாம், அதில் எப்படியாவது செட்டில் ஆகிடலாம் நினச்சிருந்துருப்பாங்க. ஆனால் அப்படியே நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஹீரோயின் ஒரு நல்ல வேலையில் இருக்காங்க. ஆனால் இன்னுமே நம்ம ஹீரோயின் அந்த பையனை மறக்க முடியாமல் இருக்காங்க. ப்ளஸ் கூடவே வந்துட்டு லவ்வும் செட் ஆகாமல் இருக்காங்க. இப்படி இருக்கிற நம்ம ஹீரோயினோட இன்ட்ரடக்ஷனை காட்டிக்கிட்டே ஹீரோயினுடைய 2 ஃப்ரெண்ட்ஸை காமிக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீயூனியன் ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்காங்க. அதாவது ஹை ஸ்கூலில் எல்லாருமே ஒன்றா படித்தாங்க இல்லையா, அதோடைய ரீயூனியன் ஃபங்க்ஷனுக்கு வந்தால் ஹீரோயின் ரொம்ப எக்ஸைட் ஆகிறாங்க. பிகாஸ் ஏன்னா அந்த ரீயூனியன் ஃபங்க்ஷனில் ஹீரோயினுடைய க்ரஷ் அவனுமே வந்திருக்கான். இப்போ அவனை பார்த்தோன்னே ஹீரோயின் அவ்வளோ எக்ஸைட் ஆகிட்டு அப்படியே மனசுக்குள்ளே பட்டாம்பூச்சியாக பறந்துட்டு இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 5 வருஷமாக அவனை நினச்சிக்கிட்டே இருந்திருக்காங்க இல்லையா. இப்போ பட்டுன்னு அவனுமே வந்து பேசிடுறான். என்னன்னு பார்த்தா ஹீரோயின் ஹை ஸ்கூல் படித்தப்ப கொஞ்சம் அசிங்கமாக பல்லெல்லாம் ஏற்றி போயிட்டு கண்ணாடியெல்லாம் போட்டுட்டு இருந்திருப்பாங்க. இவன் கண்டுக்காமல் இருந்தான். ஆனால் இப்போ நம்ம ஹீரோயின் நல்லா அழகாக இருந்தோடனே பக்கத்தில் வந்து இவனா தானாக பேச ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் கிட்ட நீ ஹை ஸ்கூல் படிக்கிறப்ப என்னை வந்துட்டு அங்கங்கே நின்று பார்ப்பல, எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட அவனுடைய நம்பரையும் வாங்கிக்கிறான். ஹீரோயினுக்கு செம்ம ஹாப்பியாகுது. தன்னோட க்ரஷ் தன்னோட நம்பரை வாங்கிட்டான். ஓகே, இதுக்கப்புறம் லைஃப் செட்டில்டான்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஏன்னா நம்ம ஹீரோயின் இது வரைக்கும் கிஸ்ஸு கூட யாருமே பண்ணதில்லை. அப்படி இருக்கக்குள்ள ஹீரோயின் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸில் ஏறுறாங்க. ஒரு பையன் ஹீரோயின் மேலே தூங்கி தூங்கி விழுவுறான். இந்த பையன் தான் நம்ம மூவியோடைய ஹீரோ. அதாவது ஹீரோ சின்ன பையன் தான். இப்படி தூங்கி விழுவுற நம்ம ஹீரோ பஸ் கண்டக்டர் பிரேக் போட்டோடனே நம்ம ஹீரோயினை போயிட்டு கிஸ் கொடுத்துறோம். 2 பேருக்குமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிஸ் ஆயிடுது. அவ்வளோதான். நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு கத்துறாங்க, ஏண்டா இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு. உடனே அந்த பையன் ஐயோ ஆண்டி சாரி ஆண்டின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு கிஸ் கொடுத்ததை விட ஆண்டின்னு சொல்றது கடுப்பா இருக்கு. உடனே நம்ம ஹீரோயின் டே அது என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் தெரியுமா, என் ஃபர்ஸ்ட் கிஸ் நீ திருடிட்டேன்னு சொல்லிட்டு பிடிச்சி நம்ம ஹீரோவை ஏற்றிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ ஹை ஸ்கூல் படிக்கிற பையன். இப்போ நம்ம ஹீரோயின் அவங்களுடைய ஹேண்ட்பேக்னால ஹீரோவை அடிச்சாங்க இல்லையா, ஹேண்ட்பேக்ல இருக்க ஃபோனை நம்ம ஹீரோ மேலே விழுந்துட்டு ஹீரோ வந்து ஃபோனை எடுத்து வச்சுக்கிறான். இங்கே நம்ம ஹீரோயின் இப்போ தான் வீட்டுக்கு வந்து ஃபோனை காணுன்றதே பார்க்குறாங்க. டக்குன்னு இப்போ அவங்க ஃபோனுக்கு கால் பண்ண அட்டன் பண்ணி யாரோ பேசுகிறாங்க. ஹீரோயின் சார் அது என்னோட ஃபோன் சார், எனக்கு ரிட்டர்ன் திரும்ப தர முடியுமான்னு சொல்ல, ஆண்டி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, அட அப்பாவி நீ தானே வந்துட்டு என்னுடைய ஃபோனை திருடினியான்னு சொல்ல, ஆண்டி மரியாதையாக பேசுங்க, நீங்கள் என்ன அடிச்சிங்க, உங்களோட திங்ஸ்லாம் என் மேலே விழுந்துச்சு, அப்போ ஃபோன் விழுந்துச்சு அப்படின்னு சொல்ல, ஓ விழுந்துச்சுன்னா கொடுக்குறது இல்லையா, நீ எடுத்து வச்சுப்பியான்னு சொல்ல, ஹீரோ உடனே இங்கே பாருங்க நீங்கள் என்ன திட்டினதுக்கும் இதுக்கும் சரியாக போச்சு, உடனே வந்துட்டு ஃபோனை வைங்கன்னு சொல்ல, டே என் ஃபோனை கொடுறா, அதில் நிறைய வந்துட்டு டீட்டெயில்ஸ்லாம் இருக்குன்னு சொல்ல, ஐயோ அதெல்லாம் தர முடியாது ஆண்டின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுற, இருறா நான் உன்னை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் ஸ்கூலுடைய பேரை பார்த்துருந்துருப்பாங்க, கூடவே நம்ம ஹீரோடைய சர் நேமை படிச்சிருப்பாங்க. இப்போ ஹெட் ஆஃபீஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஃபேமிலியோடைய சர் நேமில் இருக்கவங்க பசங்கள்லாம் வாங்கன்னு சொல்ல, இப்போ ஹெட் மாஸ்டருக்கு முன்னாடி ஏகப்பட்ட பசங்க நின்றுட்டு இருக்காங்க, கூட நம்ம ஹீரோவுமே இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் அவன் தான் என்னோட ஃபோனை திருடினான் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் மாஸ்டர் கிட்ட சொல்ல, இப்போ உடனே நம்ம ஹெட் மாஸ்டர் என்ன பண்ணாங்க, நம்ம ஹீரோவை கூப்பிட்டு விட்டு, ஏண்டா இந்த ஸ்கூலில் படிச்சுட்டு உனக்கு திருத்தனம் கேட்குதா, திருத்தனம் அயோக்கிய ராஸ்கல் ஃபோனை கொடுறான்னு சொல்லிட்டு ஹெட் மாஸ்டர் திட்ட, வேற வழியே இல்லாமல் நம்ம ஹீரோவும் ஃபோனை கொடுத்துட்றான். இப்போ நம்ம ஹீரோயின் சரி ஓகே மேம் நான் கிளம்புறேன்னு சொல்ல, இருங்க இவனுக்கு தண்டனை கொடுக்க வேணாம், அதை நீங்கள் பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குச்சியாக எடுக்க, ஐயோ வேணாம் மேடம் தண்டனைலாம் எதுவும் வேணாம், பரவாயில்ல சின்ன பசங்க தானேன்னு சொல்ல, ஐயோ இல்லை இந்த ஸ்கூலுக்குன்னு ஒரு அருமை பெருமைலாம் இருக்குது, இப்போ பாருங்க இந்த எருமை என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய பம்கின நம்ம ஹெட் மாஸ்டர் வீக்கமாக அடிச்சு விட்டுறாங்க. அதாவது பின்னாடி உட்கார கூட முடியல நம்ம ஹீரோவால். ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் தான் வெளியே கூட்டு போயிட்டு சாப்பாடுலாம் வாங்கி தராங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயினும் பிடிச்சிருக்கு போல இருக்கு. அதனால தான் இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோயின் மாட்டி விட்டாலும் நம்ம ஹீரோயின் மேலே கோவப்படாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கோம். ஹீரோயின் என்ன ஆண்டின்லாம் கூப்பிடாத ஓகேவா, கால் மீ சிஸ்டர்ன்னு சொல்ல, நீ ஒன்றும் என் கூட பிறந்தவ கிடையாது, நான் உன்னை சிஸ்டர்ன்னு சொல்ல, அதான் நான் வேணா உன் பேரை சொல்லி வேணா கூப்பிடுவான்னு சொல்ல, ஹீரோயின் அடாப்பாவி உன் வயசு என்ன என் வயசு என்ன பேர் சொல்லி கூப்பிடுறியா நீன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்க. கரெக்டாக நம்ம ஹீரோயினோட க்ரஷ் கால் பண்ணிடுறோம். கால் பண்ணி ஒரு ரெஸ்டாரண்டோட பேரை சொல்லி அங்கே வர முடியுமா நம்ம சாப்பிட்லான்னு சொல்ல, ஹீரோயினும் ஓகேன்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கொஞ்சம் மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போவ, அதுக்கு முன்னாடி அங்கே நம்ம ஹீரோ உட்காந்துருக்கான். ஏன்னா ஹீரோயின் பேசுறதை ஹீரோ கேட்டிருப்பான். இப்போ நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு
ஷாக் ஆகினிக்க ஆண்டி எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஆண்டின்னு கூப்பிடாதுன்னு சொன்னல தருதலுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க க்ரஷை பார்க்க போயிடுறாங்க. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவனுடைய 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கூப்பிட்டு விட்டுருக்கான். 2 ஃப்ரெண்ட்ஸுமே வந்துட்டு வராங்க. ஆக்சுவலி ஹீரோ ரொம்ப பெரிய பணக்கார பையன் போல இருக்கு. ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே டே என்னடா இங்கே வந்து உட்காந்துருக்க, இதெல்லாம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா திட்டுவாங்கடா, இது ஒரு லோ கிளாஸ் ஹோட்டல்னு சொல்லுவாருடான்னு சொல்ல அப்பாவுக்கு தெரிஞ்சாதானேன்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ உடனே நம்ம ஹீரோயின் அவங்க க்ரஷ் கூட சாப்பிட்டுட்டு வராங்க. க்ரஷுக்கார வந்துட்டு ஹீரோயினை அவங்களுடைய வீட்டுக்கிட்ட இறக்கி விட்டுட்டு ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ணலான்னு பக்கத்தில் நெருங்கி வந்து கிஸ் பண்ண வர யாரோ ஒருத்தவங்க சார் பூமாலை வாங்கிக்கோங்க பூமாலைன்னு சொல்லிட்டு கண்ணாடியை தட்டிட்டு இருக்க. இவன் 1க்கு 2 தடவை கிஸ் பண்ண வரான். ஆனால் அந்த மாலைக்காரன் கிஸ் பண்ணவே விட மாட்டேன்னா ஹீரோயினும் சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோயின் காரை விட்டு இறங்கிட்டு டாட்டா காமிச்சிட. இப்போ அகைன் நம்ம ஹீரோயின் கிட்ட மேடம் பூமாலை வாங்கிக்கிறீங்களான்னு சொல்ல அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். அட்டா பாவி இந்த மாதிரி இப்படி என்னுடைய வந்துட்டு செகண்ட் கிஸ்ஸையும் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு ஹீரோயின் திட்டுறாங்க ஹீரோவை. அதுக்கு ஹீரோ நான் ஒன்றும் பண்ணல ஆண்டின்னு சொல்ல மறுபடியும் ஆண்டின்லாம் சொல்லாதரான்னு சொல்ல சரி நீ என் பின்னாடி எதுக்கு சுற்றிட்டு இருக்கோம், உனக்கு எதாவது காசு வேணுமான்னு சொல்ல காசுலாம் வேணாம் நாளைக்கு என் கூட வெளியே வரீங்களா நான் உங்கள் பின்னாடி சுற்றுறதே நிப்பாட்டிடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினும் அப்போ ஓகே நான் வரேன்னு சொல்ல ஓகே அப்போ ஆண்டி நாளைக்கு பார்க்கலான்னு சொல்ல டே ஆண்டின்னு கூப்பிடாதடான்னு சொல்ல. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோ நல்லா டிப்டாப்பாக ரெடி ஆகிட்டு வந்து ஹீரோயினோட வீட்டு வாசலில் உட்காந்துட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயினா பழைய காலத்து ட்ரெஸ்ஸை போட்டு வராங்க. என்னது இதுன்னு கேட்க டேட்டிங் போகிறதுக்கு இதுதான் நல்ல ட்ரெஸ் வான்னு சொல்ல ஐயோ நீ பார்க்கறதுக்கு உண்மையாகவே இப்போ ஆண்டி மாதிரி தான் இருக்குன்னு சொல்ல ஹீரோயின் அதெல்லாம் காதலே வாங்கலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 பொண்ணுங்க ஐயே அங்கே பாரு அந்த ஹேண்ட்ஸமான பையன் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்திருக்கான் போல இருக்குன்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஐயோ உண்மையாகவே இந்த ட்ரெஸ் நல்லா இல்லையாடான்னு கேட்க சத்தியமாக நல்லா இல்லை எங்கள் அம்மா காலத்து ட்ரெஸ் மாதிரி இருக்குன்னு சொல்ல ஹீரோயின் ஐயோ நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்ல. இப்போ டக்குன்னு நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சி இழுத்து ஒரு சீனை காமிக்கிறான். என்னன்னு பார்த்தா ஹீரோயினோட க்ரஷ் இருக்கான் இல்லையா அந்த சின்ன வயசுல கூட ஒரு பொண்ணு ஒரு லவ் ப்ரப்போஸ் பண்ணா தெரியுமா, அந்த பொண்ணு பேர் சனா. ஸோ அந்த சனா பொண்ணு கூட தான் இவன் இன்னும் சுத்திட்டு இருக்கான் போல இருக்கு. ஹீரோயினை ஏமாத்திட்டு இருக்கான். இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சதுனால தான் ஹீரோயினை இங்க வேணும்னே கூட்டிட்டு பண்ண அந்த விஷயத்தை காமிச்சிருக்கான். இப்போ நம்ம இவன் க்ரஷுக்காரன் இருக்கான் இல்லையா அவன் அங்கேருந்து போயிடுறான். ஆனால் ஹீரோயின் அழுன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. ஹீரோயினை சமாதானப்படுத்துறான். ஆனால் நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே அங்கேருந்து போயிடுறாங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்குது ஹீரோயின் அழுவதை பார்த்தேன். ஸோ இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்க. அதெல்லாம் இருக்கட்டும், ஆமா யார் உனக்கு அந்த க்ரஷுக்காரனுடைய உண்மையான சுயரூபத்தை வந்துட்டு கண்டுபிடிச்சு கொடுத்ததுன்னு சொல்ல ஹீரோயின் வந்துட்டு அவனான்னு சொல்ல வர அந்த இடத்துக்கு கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துடுறான். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா டையெல்லாம் போட்டுக்கிட்டு செம்ம ஹேண்ட்ஸமாக வந்திருக்கான். ஒரு பெரிய பையன் மாதிரி பார்க்கறதுக்கு இருக்கான். ஹீரோயின் வந்து டக்குன்னு நம்ம ஹீரோ கிட்ட டே என்னடா இது இங்கே வந்திருக்க ஸ்கூல் போலையான்னு கேட்க ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு திட்டுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ ஏதோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளியே போகலாம் சாப்பிட்லான்னு சொல்ல ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இது யாருன்னு கேட்க அந்த மாதிரி அவன் தான் வந்துட்டு எனக்கு காமிச்சு கொடுத்தான் அந்த க்ரஷுக்காரனுடைய உண்மையான சுயரூபத்தைன்னு சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவன் பார்க்கறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான் பேசாம நீ அவனையே லவ் பண்ண இத்தனை நாள் உன்னுடைய வந்துட்டு காத்திருப்புக்கு காட் கொடுத்த கிஃப்ட் நினச்சிக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோயினை நல்லா ஏற்றி விட்டுறாங்க. ஆனால் ஹீரோயினால சொல்லவும் முடியல ஒரு ஸ்கூல் பையன் சொல்லிட்டு. இப்போ அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஸ்கூல் ட்ரெஸ்ல ஹீரோடைய ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. என்னன்னு பார்த்தா நேற்று வந்துட்டு இவன் வெளியே கூட்டு போய் சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்து ஹீரோயினுடைய ஃபோனை மறுபடியும் ஆட்டையை போட்டு வந்துட்டாமல் இருக்கு. ஹீரோயின் அந்த ஃபோனை ரிட்டர்ன் வாங்கலாம் தான் வந்திருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ட்ரெஸ்ல இருக்கிறத பார்த்து ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இது யாருன்னு கேட்க இதுவா பக்கத்து ஸ்கூல் பொண்ணு இந்த பொண்ணுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு அதான் என் பின்னாடி சுத்திட்டு இருக்கான்னு சொல்ல இப்போ ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி எம்பாரஸ்மெண்ட் ஆயிடுது. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெட் மாஸ்டர் வேற வந்து பசங்களா என்ன பண்றீங்க எல்லாரும் அவங்களுடைய ரூமுக்கு போங்க கிளாஸ் ரூமுக்குன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. இப்போ உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணா ஹீரோயினுடைய கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு வந்துடுறான். அவனுடைய லாக்கர் ரூமுக்கு வந்து ஹீரோயினோட ஃபோனை கொடுக்குறான். இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு பிடிச்சி அடி நடிக்கிறாங்க. இன்னொரு தூரம் என் ஃபோனை திருடினா உன்னை அவ்வளோதான் சொல்ல 2 பேருமே நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ நான் கிளாஸை ஸ்கிப் பண்ணிட்டு வரேன் வெளியே ஊர் சுத்த போலாமான்னு சொல்ல கரெக்டாக ஹெட் மாஸ்டர் வந்துடுவாங்க. கிளாஸை ஸ்கிப் பண்ணுறீங்களா போங்க உடனே 2 பேருமே கிளாஸுக்குன்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணோம் ஹீரோயினோட கையை பிடிச்சிக்கிட்டு ஸ்கூல் ரூம் ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கோம். ஹீரோயினுக்கு இது ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. நினச்சி பாருங்களேன் நம்ம ஆஃபீஸ்லாம் போனதுக்கப்புறமா நம்மளுடைய ஸ்கூலுக்கே நம்ம அகைன் ரிட்டர்ன் வந்து இந்த இடத்தையே சுற்றி பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் நம்ம ஹீரோயினுக்கு கிடைக்குது. இப்போ நம்ம ஹீரோவும் வந்து சயின்ஸ் லேபுக்குள்ளே போயிட்டு தாறுமாறாக விளையாட அங்கே வச்சிருந்த ஸ்கெலிட்டன் கீழே விழுந்து உடஞ்சி போயிடுது. இப்போ 2 பேருமே உட்காந்து அந்த ஸ்கெலிட்டனை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு நான் என்னுடைய ரொம்ப ஃபேவரட்டான ரூம் தெரியுமா நான் சின்ன வயசில் படிக்கக்குள்ளேன்னு சொல்ல ஹீரோ என்ன ஆச்சுன்னு கேட்குறான். ஹீரோயின் ஆக்சுவலி வந்துட்டு நான் இந்த ரூமில் தான் என்னோட நிறைய மெமரிஸ்லாம் இருக்குது. ஏன்னா வந்துட்டு அடிக்கடி அந்த ஜன்னல் கிட்ட போயிட்டு நான் நின்றுட்டு இருப்பேன்னு சொல்ல ஹீரோ அப்படியா எதுக்காக அப்படின்னு சொல்ல ஏன்னா நம்ம ஹீரோயின் இங்கேருந்து தான் அவங்க க்ரஷை சைட் அடிப்பாங்க இந்த ஜன்னல்லேருந்து பார்த்து தான். இப்போ ஹீரோயின் அப்படியே பழசெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அழுகுறாங்க. ஹீரோ தான் சமாதானப்படுத்துகிறான். இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணால் ஹீரோயினை வந்துட்டு சிரிக்க வச்சுட்டு இருக்க ஹீரோயினுடைய சிரிப்பு சத்தம் வெளியே கேட்டுடுது. உடனே ஹெட் மாஸ்டர் என்னடா இது உள்ளேருந்து ஏதோ சவுண்ட் வருதுன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு உள்ள வர ஹீரோவும் மறைஞ்சு வந்துட்டு அந்த சயின்ஸ் லேப்குள்ளேருந்து வெளியே போகிறப்ப ஹீரோயின்
ஹீரோயினுடைய வேலட் அந்த ரூம்லேயே விட்டுறாங்க. இப்போ ஹெட் மாஸ்டர்லாம் போனதுக்கப்புறமா ஹீரோயினை நீ போயிட்டு உன் வேலட்டை தேடி எடுத்துருவா, நான் ஹெட் மாஸ்டர் வந்துட்டு தசை திருப்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை மட்டும் சயின்ஸ் லேப்குள்ளே அனுப்ப ஹீரோயின் போயிட்டு வேலட்டை எடுத்துக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய அந்த பழைய மெமரிஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ மறுபடியும் வந்துட்டு அந்த ஜன்னல் கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஜன்னலை வெட்டி எட்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு கையை வச்சு வெளியே எட்டி பார்க்க வர இந்த இடத்துல நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க க்ரஷ்ஷை தானே பார்ப்பாங்க இங்கேருந்து. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணா ஹீரோயினுக்காக நின்று பாட்டு பாடிட்டு இருக்கான். பத்தாவதுக்கு அந்த பாட்டிலே நம்ம ஹீரோயினுக்கு ப்ரப்போஸும் பண்ணிடுறான். ஹீரோயினுக்கு இதை கேட்டு செம்ம ஷாக் ஆகுது. என்னடா இவன் ப்ரப்போஸ் பண்ணிட்டானேன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க அந்த கேப்பில் ஹீரோ அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அந்த சயின்ஸ் லேப் ஃபுல்லாக நட்சத்திரம் அதுக்கப்புறம் நிலா இந்த மாதிரி லைட் எல்லாம் போட்டு விட சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இப்போ நம்ம ஹீரோயின் படிக்கட்டு இறங்கி வர ஹீரோ வந்துட்டு மேலே ஏறி வரான். இப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட என்னடா புசுக்குன்னு லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன், உன் வயசு என்னன்னு கேட்க டக்குன்னு நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்னு சொல்ல ஹீரோ ஃப்ரெண்ட்ஸாலாம் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கிஸ் கொடுத்துரு. ஹீரோயினுக்கு செம்ம ஷாக் ஆகுது. ஆனால் அதே ஷாக்கிங்கோட அடுத்த சீனில் ரெண்டு பேருமே பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருக்காங்க கையை கோத்துக்கிட்டு. ஏன்னா ரெண்டு பேருமே இப்போ கமிட் ஆகிட்டாங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கிற ஹீரோவை ஹீரோயின் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஹீரோயின் போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பையன்றது சொல்லலை. ஹீரோவும் ஹீரோயினை பார்க்க ஆஃபீஸ் வரக்குள்ள நல்லா டிப்டாப்பாக ஆஃபீஸ் போகிற ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வரோம். ஹீரோயினும் ஹீரோவை பார்க்கறதுக்கு ஸ்கூல் போகிறப்ப ஸ்கூல் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போகிறாங்க. இப்படியே செம்ம காமெடியாக வந்துட்டு லைஃப் மூவ் ஆன் ஆகிட்டு இருக்குது. ரெண்டு பேருக்குமே ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப புவர் பலருக்கு படிக்கிறதுல எப்போ பாரு வந்துட்டு பாட்டு பாடிக்கிட்டே சுற்றிட்டு இருக்க பையன். ஹீரோவுக்கு ஒரு பெரிய வந்துட்டு பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு தான் ஆசை. ஸோ நம்ம ஹீரோயினை அப்பப்போ லவ்வும் பண்ணுறான். கூடவே சேர்த்து வந்துட்டு கிளாஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு பாட்டு பாடிக்கிட்டு நம்ம ஹீரோயினை நல்லா இம்ப்ரெஸ் பண்ணிட்டும் சுற்றிட்டு இருக்கான். காதல்ன்ற வரப்ப இதெல்லாம் ரொம்ப சகஜம். ஆனால் லைஃப்னு வரப்ப கொஞ்சம் கஷ்டம் இல்லையா. ஹீரோயின் லைட்டாக யோசிச்சு பார்க்குறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உண்மையாக சொல்லிட்டாங்க ஹீரோ இந்த மாதிரி ஸ்கூல் படிக்கிற பையன்னு. அவ்வளோதான். ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. என்னடி சொல்லிட்டு இருக்க, ஹை ஸ்கூல் படிக்கிற பையனை லவ் பண்ணிட்டு இருக்க, உன்னை விட அவன் 6 வயசு சின்ன பையன்டி. நினைச்சு பாரு, சப்போஸ் அவன் ஹை ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போனானா அங்கே ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணிட்டா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்துட்டு மண்டகை குழப்பி விட்டுறாங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஹீரோயின் அதே குழப்பத்தில் ஹீரோ பார்க்கறதுக்காக வராங்க. இப்போ டக்குன்னு நம்ம ஹீரோயினும் இந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ டக்குன்னு அவங்க சொன்னதில் என்ன தப்பு இருக்கு, நான் காலேஜ் போனால் தானே பேபி, ஆக்சுவலி நான் ஹை ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு 3 வருஷம் போல் எங்கள் அப்பாவுடைய வந்துட்டு பிஸ்னஸை பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். எங்கள் அப்பாவுடைய பிஸ்னஸ் 3 வருஷம் நான் பார்த்துட்டேன்னா எங்கள் அப்பா அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸை என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. நீ ஏன் கவலைப்படுற, நான் எப்பயுமே உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுவேன், நீ ஒன்றுமே நினைக்காத, 6 வயசு சின்னவங்களா இருந்தால் என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மெச்சூரான ஒரு பையன் மாதிரி நம்ம ஹீரோயினை ஹேண்டில் பண்ணி எல்லா விஷயத்தையும் புரிய வைக்கிறான். ஹீரோயினுக்கும் நம்ம ஹீரோ சொல்கிறது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. ஹீரோயினும் சரி ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இப்படி நம்ம ஹீரோயின் அழுமூஞ்சா இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப அழுமூஞ்சா இருக்குது, இப்படியேவா வீட்டுக்கு போகிறேன், என் வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு போன்னு சொல்லிட்டேன். ஹீரோயினை அவனுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான். ஆக்சுவலி நம்ம ஹீரோ ஏதோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ சின்ன வீட்டு பையன் தான் நினைச்சிருப்பாங்க. ஆனா சைனாலேயே ஒரு மிகப்பெரிய பணக்காரனுடைய பையன் ஹீரோனுக்கு இப்பதான் தெரியுது. இப்ப நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ள வந்தோடனே யாரோ ஒரு 3 பேர் ஹீரோ பிடிச்சி அடிச்சிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோவுடைய அப்பாவுடைய பாடி கார்ட்ஸ் தான். இது தெரியாம நம்ம ஹீரோயின் போயிட்டு யோ கிழவா இது மாதிரி எதுக்கு வந்துட்டு இவன் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு தடுக்க போவ. அப்பதான் நம்ம ஹீரோயின் எங்க அப்பா செல்லோன்னு சொல்ல ஹீரோயின் உடனே ஐயோ சாரி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சாரி கேட்குறாங்க. அப்பா திட்டுறாங்க, ஏண்டா இன்னைக்கு வந்துட்டு கிளாஸ் ஸ்கிப் பண்ணியா, உன் ஹெச்எம் என்ன கால் பண்ணி கேன்றாவே கேட்டுட்டு இருக்காங்கடா, ஒழுங்கா ஸ்கூலுக்கு போக மாட்டியா நீ, படிக்க மாட்டியா நீ. ஆமா யார் இந்த பொண்ணுன்னு சொல்லி கேட்க என்னோட ஃப்ரெண்டுன்னு சொன்னேன். உடனே அப்பா வந்துட்டு உன் ஃப்ரெண்டு போட்டோம் அதுக்கப்புறம் உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அடிச்சுட்டாங்க வந்து கிளம்பிட்டாங்க. ஹீரோவுக்கு லைட்டாக ரத்தமே வந்துடுது. ஹீரோயின் தான் தொடச்சி விடுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் என்ன பண்ணாங்க, சரி ஓகேவா நம்ம இங்கே இருந்தால் உங்கள் அப்பா எதாவது அடிக்க போகிறாங்க, நம்ம வெளியே போகலான்னு சொல்லிட்டு ஹீரோவை வெளியே கூட்டிகிட்டு வந்து பட்டி டிங்கிறீங்களாம் பார்த்து விடுறாங்க. அதாவது மருந்து தடவி விட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் எதுக்கு உங்கள் அப்பா அடிக்கிறாருன்னு கேட்க எனக்கு மியூசிக்கில் ஆர்வம் அதிகம், அப்பா படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்க. எப்படியும் ஸ்கூல் முடிச்சுட்டு பிஸ்னஸை பார்க்க போகிறவனுக்கு எதுக்கு படிப்பு சொல்லு, எனக்கு மியூசிஷியன் ஆகணும் தான் ஆசை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இப்படி நாட்கள் போது ஒரு நாள் என்ன பண்ணா நம்ம ஹீரோயினுடைய வீட்டு வாசலுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சேர்ல தூங்கிட்டு இருக்கான். ஹீரோ எழுப்பி உள்ள கூட்டிட்டு வராங்க அவங்களுடைய வீட்டுக்கு. ஹீரோ உள்ள வந்தோடனே இப்போ அடிப்பட்ட காயத்துக்கெல்லாம் மருந்து தடவிட்டு இருக்காங்க. என்னடா உங்க அப்பா உன்னை அடிச்சிட்டாரான்னு கேட்கான். ஆமா இந்த தடவை கொஞ்சம் வந்துட்டு பலமா விழுந்துருச்சு, அது மட்டும் இல்ல எங்க அப்பா என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்கன்னு சொல்ல. ஹீரோயின் என்னடா சொல்றேன்னு கேட்கான். ஆமா எங்க அப்பா வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க, எனக்கு வேற இடம் தங்குறதுக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் உன் வீட்டில் தங்கிக்கிறேன்னு சொல்ல ஹீரோயினுமே ஓகேன்றாங்க. இப்போ ஹீரோயினோட வீட்டில் தான் இருக்கான், சாப்பிட்றான், தூங்குறான், எல்லா வேலையும் நம்ம ஹீரோயினோட வீட்டில் தான் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினும் உங்க அப்பா சொல்றதும் கரெக்ட் தானடா, கொஞ்சமாவது படிக்கலாம்ல அப்படின்னு சொல்ல ஹீரோ
சரி சரி நீயும் ஆரம்பிக்காத, நான் போய் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு குளிச்சுட்டு வரான். நைட்டு நேரம் நினச்சி பாருங்க, ஒரே வீட்டில் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ஒன்றா இருக்காங்க, ஹீரோ வரை குளிச்சுட்டு வந்திருக்கானா. ஹீரோயின் பயந்துடுறாங்க, டே என் கிட்டலாம் வரக்கூடாதுன்னு சொல்ல, ஏமா தாயி எனக்கு மேக்ஸ் ஹோம் ஒர்க் இருக்குது நான் பண்ண போகிறேன்னு சொல்ல, செம காமெடியாக போய்டும் இந்த சீனு. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து மேக்ஸ் ஹோம் ஒர்க்கு உட்காந்து பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் கிட்ட ஹெல்ப் கேட்க ஹீரோயின் ஐயோ எனக்கும் மேக்ஸுக்கும் ரொம்ப தூரம்னு சொல்லிட்டு என்ன மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு மேக்ஸை தப்பாக சொல்லி கொடுக்க, ஸ்டூபிட் அப்படி கிடையாது ஸ்டூபிட் இந்த மாதிரி சொல்லணும், எனக்கே இந்த இது ப்ராப்ளம் தெரியும் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட விளையாடிட்டு இருக்க. அவ்வளோதான் ஹீரோயின் ஸ்லிப் ஆகி ஹீரோ மேலே விழுந்துடுறாங்க. இப்போ ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருக்கமாக பார்த்துட்டு இருக்க. ஓகேடா ஏதோ ரொமான்ஸ் சீன் கண்ணில் மாட்டிடுச்சுடா நானும் பார்த்துக்கிட்டு இருந்தா. ஆனால் கொஞ்ச நேரத்தில் நம்ம நல்ல பிள்ளை ஹீரோ போயிட்டு உன் பெட்டில் படுமா தாயின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் போயிட்டு பெட்டில் படுத்துடுறாங்க. ஸோ இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோ கிட்ட அவங்களுடைய வீட்டுக்கே ஒன்று கொடுக்குறாங்க. இந்த விஷயத்தை வந்து எப்படி நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லாமல் இருக்க முடியும், சொல்லிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ்காரங்க என்ன சொல்கிறாங்க, என்னடி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோயினை குழப்பி விட பார்க்குறாங்க. என்னடி லாஜிக் இது, அவனுடைய அப்பா வீட்டை விட்டு துரத்திட்டாங்க, அப்படி இருக்கக்குள்ள அவனுடைய அப்பாவுடைய பிஸ்னஸ் அவன் எப்படி பார்ப்பான் சொல்லுன்னு சொல்ல ஹீரோயினுக்கு இது ஒரு பாயிண்டாக தெரியுது. ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு மெல்லமாக கேட்குறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட ஃப்யூச்சரை பற்றி அந்த பயமே இல்லாமல் தெரிஞ்சிட்டு இருக்கான். எப்போ பாரு மியூசிக்னு பார்த்தா அதுக்கு நம்ம ஹீரோயினுக்கு வர வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு கமிட்மெண்ட்ஸும் இருக்குது, அதாவது ஃபியூச்சர் நினச்சி அதெல்லாம் ஹீரோ கிட்ட சொன்னால் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே அவன் பார்க்க மாட்டேன்றான். பத்தாவதுக்கு நம்ம ஹீரோயினுடைய ஆஃபீஸில் வேறு ஏகப்பட்ட பிரச்சனை போல இருக்குது. ஆஃபீஸ் ஒர்க்கில் வந்துட்டு நிறைய ப்ராஜெக்டில் டவுட்டெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு வருது. அந்த விஷயமாகவே நம்ம ஹீரோயின் தலைவலியில் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோவுமே வந்துட்டு ஃபியூச்சர் பிளான்லாம் இல்லாமல் இருக்கு. ஹீரோயினுக்கு இதே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ அந்த நேரத்தில் அகைன் நம்ம ஹீரோயினுடைய க்ரஷோட இன்ட்ரடக்ஷன். இப்போ நம்ம ஹீரோயினோட க்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் ஒர்க் பண்ணுற அந்த ஆஃபீஸோடைய ஓனரோட ஃப்ரெண்டு போல இருக்குது. நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ஹாய் ஹலோ சொல்லிட்டு ஹீரோயின் டென்ஷனாக இருக்கனோடனே ஏன் என்னன்னு சொல்லி கேட்க ஹீரோயினுமே ஆஃபீஸ் விஷயத்தில் ஒர்க் டென்ஷன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இப்போ அவனும் என்ன பண்ணா நம்ம ஹீரோயினுக்கு எல்லா ஹெல்ப்பையும் பண்ணிடுறான். ஹீரோயினுக்கு ஆஃபீஸ் ஒர்க்கில் வந்துட்டு முடிஞ்சிருச்சு டென்ஷனு. ஆனால் நம்ம ஹீரோ கிட்ட இந்த மாதிரி என்னுடைய க்ரஷ் என்னை பார்க்க வீட்டுக்கு வந்தான்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிடுறாங்க. ரொம்ப நல்ல பிள்ளை தான் நம்ம ஹீரோயின், மறைக்காமல் சொல்லிட்டேன். ஆனால் நம்ம ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறான், அதாவது நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயினுடைய வீட்டுக்கு போகவே இல்லை அன்றைக்கி நைட்டு. அடுத்த நாள் காலைல ஹீரோ லைட்டாக கோவம் கரைஞ்சி ஹீரோயினுடைய வீட்டுக்கு வரான். ஆனால் வந்து பார்த்தா அந்த க்ரஷுக்காரன் நம்ம ஹீரோயினை பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டு காரில் போயிட்டு இருக்கான். இதை பார்த்தா நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஹீரோயினுக்கு கால் பண்ணுறான் ஹீரோ. ஆனால் ஹீரோயின் ஃபோனே எடுக்கல. ஆக்சுவலி வேணும்லாம் நம்ம ஹீரோயின் பண்ணல, உண்மையாகவே ஹீரோயினோட ஃபோனை வீட்டில் விட்டுட்டு போயிருந்துருப்பாங்க. சரி ஆஃபீஸ்க்காவது போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹீரோ ஆஃபீஸ்க்கு வந்தால் அங்கே வந்துட்டு ஆல்ரெடி அந்த க்ரஷ் பையன் உட்காந்துட்டு இருக்கான். இதை பார்த்தா நம்ம ஹீரோக்கு இன்னும் செம்ம இரிட்டேட்டிங் ஆகிடுது. ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் அந்த பக்கமாக போகிறாங்க பாருங்க. இப்போ டக்குன்னு அந்த க்ரஷுக்காரன் எந்திரிச்சு இந்த மாதிரி ஹீரோயினை நான் இந்த வீக் வந்துட்டு வெளியே கூட்டு போகலான்னு இருக்கேன், அவள் ஓகே சொல்லிட்டா நீங்களும் கூட வரீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக சொல்லிடுவானா. இதை வந்துட்டு நம்ம ஹீரோ கேட்டுறோம். அவ்வளோதான் ஹீரோக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ டக்குன்னு அந்த ஃப்ரெண்ட்ஸ்காரங்களும் ஆஹா நாங்கள் வரோன்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து அனுப்பிச்சி விட இப்போ ஹீரோவுமே இதெல்லாம் கேட்டுட்டா இல்லையா. இப்போ ஹீரோ கோவமாக போகிறதையும் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. யார் அந்த பையன் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு பெருசாக வந்துட்டு நம்ம ஹீரோ பற்றி எதுவும் சொல்லிக்க இல்லை. இப்போ ஹீரோ செம்ம கோவத்தில் அவனுடைய வந்துட்டு மியூசிக் பேண்ட் குரூப்புக்கு வரான் பாருங்க. அங்கே வந்து நம்ம ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினும் இங்கே ஹீரோ எப்படி வந்துட்டு காலைல வீட்டில் பார்த்தா அதுக்கப்புறம் ஆஃபீஸில் பார்க்கலான்னு போயிருப்பான். இங்கே நம்ம ஹீரோயினும் அதே மாதிரி தான் காலங்காத்தாலே வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போகாமல் ஆஃபீஸை கட்ட அடிச்சுட்டு இங்கே ஹீரோ பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. ஆனால் இங்கே வந்தால் நம்ம ஹீரோ கிட்ட கோவமாக இருக்காங்கன்றது நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிச்சு ஹீரோயினுக்கு. அதனால நம்ம ஹீரோ கிட்ட உனக்காக நான் மேக்ஸ் டிக்ஷனரிலாம் வாங்கியிருக்கேன், நான் ஒழுங்காக இதுக்கப்புறம் உனக்கு மேக்ஸ் ஹோம் ஒர்க் சொல்லித்தரேன் வா வீட்டுக்குன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் வர முடியாது, ஃபர்ஸ்ட் இங்கேருந்து கிளம்புறியான்னு சொல்லிட்டு ஹீரோ மூஞ்சி லட்சம் மாதிரி ஹீரோயின்ட்ட சொல்லிட்டேன். ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அழுதுகிட்டே அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. ஒரு நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது, 1 வீக் போயிடுச்சு. நம்ம ஹீரோ வீட்டுக்கே வரவே இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் சுத்தமா பேசிக்கவும் இல்லை, பார்த்துக்கவும் இல்லை. ஆனா ரெண்டு பேருடைய நினைப்பு மட்டும் மனசுல இருந்து போகவே மாட்டேங்குது. ஹீரோயின் ஒரு பக்கம் அழுகுறாங்க, ஹீரோ ஒரு பக்கம் அழுகுறாங்க. ரெண்டு பேருமே மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினும் ஹீரோவுக்கு ஃபோன் அடிக்கலான்னு சொல்லி பார்த்தா ஹீரோவுடைய ஃபோன் சுவிச் ஆஃப்ல இருக்குது. இப்படி இருக்கிற டைம் தான் அந்த க்ரஷ் பையன் ஒரு நாள் நம்ம ஹீரோயினை வெளியே சாப்பிட்றதுக்காக கூப்பிட்றான். ஹீரோயினும் போகிறாங்க. ஆக்சுவலி இந்த க்ரஷ் பையன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்திருப்பான். அதாவது அந்த சின்ன வயசில் ப்ரப்போஸ் பண்ணாலையா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்திருப்பான். ஆனால் அந்த பொண்ணை இப்போ டிவோர்ஸ் கொடுத்துட்டு வேற ஒருத்தவனை கல்யாணம் பண்ணிச்சு போல இருக்குது. அதனால இவன் ஹீரோயின் கூட மறுபடியும் வந்து பேச்சப் ஆகலான்னு பார்க்க. ஆனால் நம்ம ஹீரோயின் இங்கே பாரு உனக்கும் என் மேலே லவ்
லவ் இல்லை, எனக்கும் உன் மேலே இப்போதைக்கு லவ் இல்லை, ஏன்னா நான் வேற ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கேன். அவன் வந்துட்டு நீ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தப்பவே கோச்சிட்டு வீட்டை விட்டு போயிட்டான். இப்போ 2வது டைம் நான் அவன் கூட வெளியே வந்திருக்க தெரிஞ்சா ஜென்மத்துக்கும் அவன் என்கிட்ட பேச மாட்டான். இதுக்கப்புறம் என்னுடைய லைஃப்ல வராத ப்ளீஸ் இதுக்கப்புறம் சொல்லிட்டு ஹீரோயின் அந்த கிரஷ் பையன்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லி புரிய வைக்கிறாங்க. அவனுமே ஓகேன்னு சொல்லிடுறான். ஆனால் அடுத்த நாள் பார்த்தா அகைன் நம்ம ஹீரோயினை பிக்கப் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். ஹீரோயின் நான் தான் சொன்னல பிக்கப் பண்ணலாம் வர தேவையில்ல, உனக்கு எனக்கு ஒன்றும் இல்லை, நான் அப்புறம் எதுக்கு வந்தேன்னு சொல்ல, இல்லை நான் இந்த ஊரை விட்டே போக போகிறேன், ஒரு சென்ட் ஆஃப் பார்ட்டி ஒன்று வச்சிருக்கேன், உன் ஃப்ரெண்ட்ஸோட நீ வந்து ஜாயின் பண்ணிட அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் சரி ஓகே சென்ட் ஆஃப் பார்ட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட நைட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாருக்கு போகிறாங்க. அங்கே போனால் எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அங்கே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது நம்ம ஹீரோவுடைய டீம் தான். இவங்க வந்துட்டு மாஸ்க் எல்லாம் போட்டிருக்கனால ஹீரோயினுக்கு சரியா தெரியல. இப்போ ஹீரோயினுமே லைட்டாக சரக்கடிச்சிடுறாங்க. எல்லாருமே சேர்ந்து போயிட்டு டூத் ஆட் கேம் மாதிரி விளையாடுறாங்க. அப்படி விளையாடக்குள்ள நம்ம ஹீரோயின் தோத்துடுறாங்க. அப்போ ஒரு பையனை நம்ம ஹீரோயின் கிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணுன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுன்னு சொல்ல, இப்போ ஒரு பையன் நம்ம ஹீரோயினை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்ட நெருங்க வர ஹீரோயின் பக்கத்தில். அப்போ அந்த பையனை வந்துட்டு நம்ம ஹீரோ தள்ளி விட்டுட்டு ஹீரோ வந்து ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறான். ஹீரோயின் டக்குன்னு வந்துட்டு ஹீரோடைய முகத்தில் இருக்க அந்த மாஸ்க் ரிமூவ் பண்ண அது ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு தெரிஞ்சிடுது. ஹீரோ ஏன் மாஸ்க் போட்டிருக்கான்னா ஹீரோடைய அப்பா ஆட்கள்லாம் அந்த பார்ல தான் இருந்திருப்பாங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஹீரோ பார்த்தோன்னே ஹீரோவை குண்டு கட்டா கார்ல உட்கார வச்சு தூக்கிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினும் ஹீரோவை பாடி கார்ட்ஸ்லாம் தூக்கிட்டு போறதை பார்த்து ஐயோ பாவம் அடி வாங்க போறானேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வெளியே வர, கிரஷுக்கார உனக்கு அந்த பையனை தெரியுமா, ஆக்சுவலி அந்த பையனுடைய அப்பா தான் இந்த மாதிரி வந்துட்டு என்னுடைய ஒய்ஃபை கல்யாணம் பண்ணதுன்னு சொல்ல ஹீரோயினுக்கு சமஷாக்கா இருக்கு. என்னன்னு பார்த்தா அந்த சனான்ற பொண்ணு இருக்கா தெரியுமா, அவ வந்துட்டு அந்த கிரஷ் பையனை டிவோர்ஸ் பண்ணிட்டு ஹீரோடைய அப்பாவை தான் மேரேஜ் பண்ணியிருக்காப்பல இருக்கு. அவளும் அந்த பார்ல இருந்திருப்பா. ஹீரோயினை கிஸ் பண்ணதை பார்த்து அவ தான் அவளுடைய பாடி கார்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஹீரோவை கடத்திட்டு போயிருப்பா. இப்போ நம்ம ஹீரோயினை அந்த கிரஷ் பையனே வந்து என்ன பண்ணா ஹீரோ இருக்கிற இடத்துக்கிட்ட வந்துட்டு கூட்டிட்டு வந்து விட, அங்க பார்த்தா நம்ம ஹீரோ சம்மடி அடிச்சு ஹீரோவுடைய அப்பா கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் போயிட்டு நம்ம ஹீரோக்கு எப்பயும் போல வந்துட்டு மருந்து தடவலான்னு சொல்லிட்டு பக்கத்துல போறாங்க. ஆனா நம்ம ஹீரோ எதுவுமே பேசாம அங்கிருந்து போயிடுறான். இதை பார்த்தா நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஹீரோ கிட்ட ஒரு வார்த்தை கூட நம்ம ஹீரோயின் பேசவே இல்லை. இப்படி சொல்லாம கொல்லாம போனானேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அவன் போற கார் பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க. ஹீரோவுடைய பேரை சொல்லிட்டு தயவு செஞ்சு நில்லுன்னு சொல்லிட்டு, ஆனா ஹீரோவால எதுவும் சொல்லவே முடியல. இப்ப ஹீரோ அவங்க அப்பா கிட்ட ப்ளீஸ்பான்னு சொல்லிட்டு அழுகுறான் சமத்தியா. இப்ப ஹீரோயின் ஒரு கட்டத்துல விழுந்துடுறாங்க பாருங்க. ஹீரோ ஓடுற கார்ல இருந்தே குதிச்சு நம்ம ஹீரோயின் கிட்ட வரான். ஹீரோயினுமே அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்காங்க. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, இப்படிதான் வெறும் கல்ல ஓடி வருவியான்னு சொல்ல, ஹீரோயின் இங்க பார் நான் அவன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சிட்டான். அவன் இதுக்கப்புறம் என்ன வந்து பார்க்க மாட்டான், எனக்கு நீ தான் வேணும், அதெல்லாம் என்ன நோக்கிட்டு தான் நான் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல, ஹீரோ எதுவுமே சொல்லாம ரோட்ல இருந்து கொஞ்சம் நம்ம ஹீரோயினை நகர்த்தி இந்த நடைபாதை இருக்கு தெரியுமா, அங்க நம்ம ஹீரோயினை நிப்பாட்டி விட்டுட்டு எதுவுமே பேசாம அங்கிருந்து போயிடுறான். ஹீரோயினுக்கு செம்ம அழுகியா வருது. ரோட்லயே உட்காந்து நம்ம ஹீரோயின் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது ஹீரோவுடைய அப்பா நீ எங்க நம்ம ஹீரோவை கூட்டு போயிருக்கானா இங்கதான் படிக்க மாட்டேன்றா இல்லையா, அதனால நம்ம ஹீரோவை ஃபாரினுக்கு அனுப்பிச்சு படிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. நாட்கள் அப்படியே மாசங்களா ஓடுது. அப்படியே வந்துட்டு வருஷங்களா ஓடுது. 5 வருஷம் கடந்துருச்சு. ஆனா நம்ம ஹீரோயின் இன்னுமே ஹீரோவை மறக்கிற மாதிரி இல்ல. நினைச்சு பாருங்களேன், ஃபர்ஸ்ட் கிரஷ் அந்த மாதிரி, ஃபர்ஸ்ட் லவ் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பொண்ணால எப்படி வெளியே வர முடியும் சொல்லுங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோயின் நல்ல ஜுரத்துல படுத்துட்டு இருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அதாவது ஹீரோயினுக்கு எல்லா ஹெல்ப்பும், அதாவது நல்லா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஈர தண்ணியில துணியை வச்சு தொடச்சி விடுற மாதிரியும் மாத்திரை கொடுக்குற மாதிரியும் ஹீரோயினை இமேஜினேஷன் பண்ணி படுத்துட்டு இருக்காங்க. அவங்களால நம்ம ஹீரோ இல்லாம இருக்கவே முடியல சுத்தமா. ஹீரோவுடைய நினைப்பு அப்படியே அப்பப்ப கொல்லுக்கிட்டே இருக்கு. அப்படி இருக்கக்குள்ள நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க பாருங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு ட்ராலியை பாக்குறாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் யாரது இந்த ட்ராலின்னு சொல்லிட்டு வீட்டையே சுற்றி பார்க்க, அப்பதான் ஒரு ஓரமாக நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்கான். ஹீரோவை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு அப்படியே மூச்சு பேச்சு இல்லை. ஞாபகம் இருக்கா, நம்ம ஹீரோயின் அவங்களுடைய வீட்டு சாவியை ஹீரோ கிட்ட கொடுத்தாங்களே, உண்மையாகவே ஹீரோயின் இமேஜினேஷன் நினைச்சது எல்லாமே ஹீரோ தான். இப்போ உண்மையாகவே ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லைன்னொன்னே தண்ணியை வச்சு தொடச்சி விட்டுருப்பான், மாத்திரை கொடுத்துருப்பான், எல்லாத்தையுமே பண்ணியிருப்பான். இப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோ பக்கத்தில் போய் அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்கான். ஹீரோ அவனுடைய டையை ஹீரோயின் கிட்ட கொடுத்து, அப்பாவுடைய பிஸ்னஸ் இப்போ என் கையில் வந்துருச்சு, உனக்கு ஞாபகம் இருக்கா என்னுடைய டையை நீ ஆஃபீஸ்க்கு போகிற கட்டி விடுவேன்னு என்கிட்ட ப்ராமிஸ் பண்ண, இப்போ எனக்கு டையை கட்டி விடு, நான் ஆஃபீஸ்க்கு போறேன்னு சொல்ல ஹீரோயின் அழுதுகிட்டே ஹீரோவுக்கு டையை கட்டி விட, இப்படியே ஒரு ஹாப்பி எண்டிங்கா இந்த மூவி முடியுது. எப்படி இருக்கு இந்த மூவின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணிடுங்க. டாடா பை, see you.